தச்சர்கள். ஸ்டூல் பீரோ இதெல்லாம் பெயரவர்கள். இவர்களுக்கெல்லாம் தச்சர்கள்னு பெயர். ஸ்டூல் பீரோ முதலீடுகள்லாம் மாமூலா பண்ணிட்டு இருக்கக்கூடிய தச்சர்கள், தொழிலாளிகள் இல்லாத போனா கிராமத்துல எப்படி வாழறது? கிருஷிவலர்கள் இல்லைன்னா கிராமத்துல எப்படி வாழறதுன்னு கேட்பேன். அதுவும் எப்படி கேட்பேன், அங்க போய் கேட்பேன். ஒரு பெரிய மில்லுக்கெல்லாம் எங்களை வரவழிப்பா, ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த மில்லு நன்னா நடக்கணும், பெரிய ஒர்க் ஷாப்பு, பெரிய மில்லுக்கெல்லாம் கூப்பிடுவா, சித்த பாதம் படணும்னு கூப்பிடுவா. சரிட்டு இங்கேருந்து போனா எல்லா ஒர்க்கர்கள், உழைப்பாளிகள் எல்லாம் இரும்பு தொழிற்சாலை, கிளாஸ் தொழிற்சாலை எல்லாம் இருக்கும். கூப்பிட்டு அனுப்பிச்சால் பேர்பட்ட காரியங்களை பண்றேன். எவ்வளவு ஆச்சரியமான கம்ப்யூட்டர்கள்லாம் தயார் பண்றேன், ஸ்க்ரூ எல்லாம் தயார் பண்றேன், பெரிய பெரிய இரும்பு எல்லாம் தயார் பண்றேன், இரும்பெல்லாம் உருக்கிறேன், பெரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். உலகத்துக்கு உபயோகமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன். வாஸ்தவம். டெல்லியில போனாலும் பம்பாய் போனாலும் எங்க போனாலும் பெரிய பெரிய ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு பசிச்சுதானா ஒரு கிலோ ஸ்க்ரூவை எடுத்து வேக வச்சு சாப்பிட முடியாது. இந்த கிளாஸ பார்த்துட்டு வாழைத்தண்டு மாதிரி இருக்கேன், அதை நறுக்கி கறி பண்ணி சாப்பிட முடியாது டியூப் லைட்டை பார்த்துட்டு. அப்ப என்னன்னா எங்க கிராமத்திலே இருந்து கிருஷிவலர்கள், உழவர்கள் உழுது கஷ்டப்பட்டு உங்களுக்கு அரிசி பண்ணாதான் பம்பாயிலேயே சாப்பாடு. நாங்க கிராமத்திலே இருந்து அனுப்பிச்சாதான். அப்போ ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ற நீங்கள்லாம் ஓ சத்தியா, நாங்கள் விவசாயத்திலே சேருல கஷ்டப்பட்டு உழுது மாடோட மாடா உழுதுண்டு நாங்கள் நெல்லு தயார் பண்ணலைன்னா கிருஷி பண்றவா இல்லைன்னா நீங்கள்லாம் எப்படி பழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் தைரியமா. கிராமத்துல கிருஷிவலர்களாக பரமேஸ்வரனே இருக்கான், தொழிலாளிகளாக பரமேஸ்வரனே இருக்கான். தொழிலாளிகள் இல்லைன்னா என்ன செய்யறது? நமஸ்தக்ஷப்யா, சாதாரணமான மரத்தொழிலாளர்கள், ரதகாரேபியா, இவர்கள் எல்லாரும் ஸ்தபதின்னு பெயர். இவெல்லாம் ஸ்டூல் பைண்ட் உட்காந்துருக்க மாட்டார். அழகான சிற்பங்கள், மர சிற்பங்கள்லாம் பண்றா இல்லையா, வாகனங்கள்லாம் பண்றா, ரதங்கள்லாம் பண்றா. எவ்வளவு கை நுணுக்கம். இன்னைக்கும் வெளிநாட்டுல வந்தா போட்டோ எடுத்து மாடலி அந்த பயல்களுக்கு. இது மாதிரி ஒரு தேர் அவ நாட்டுல உண்டா? இனிமே வளரையும் அழிச்சனும் போய் பண்ணாதான். தமிழ்நாட்டுல தானே அது, தமிழ்நாட்டுல தானே இந்த சிற்பங்கள்லாம் அப்படியே அழகாக நுணுக்கமான சிற்பம். நம்மளாம் இந்த குழந்தைகள்லாம் மரப்பாச்சின்னு வச்சுன்னு விளையாடின்னு, அவ்வளவுதான் மதிப்பு அதுக்கு. ஆனா அதுக்கு ஒரு பாவாடை கட்டி அதுக்கு இதை வச்சுட்டு இந்த பெண் குட்டிகள்லாம் அந்த காலத்துல மரப்பாச்சின்னு இருக்கும். அதெல்லாம் ரதக்காரர்கள் பண்ணி கொடுக்கிறது தானே. நம குலாலேபிய கர்மாரேபியோ நமஹா எல்லாம் வேதாந்த பரமாவும் அர்த்தம் பண்றா. விஷ்ணு சூரின்னு ஒருத்தர் ஸ்ரீருத்ரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார். எல்லாருமே வேதாந்த பரமாத்தான் பண்றா. இருந்தாலும் விஷ்ணு சூரிங்கிறவர் பண்ணிருக்கிற வியாக்கியானம் பாஷ்யம் சுத்தமா வேதாந்த பரமாவே இருக்கு. ரதகாரர்னா சரீரமே ரதம், இதை தயார் பண்ணவர் ரதகாரர். பொதுவா ஸ்தபதி இல்லாமன்னு சொல்றோம். இந்த சரீரமே ரதம் தானே, இதை தயார் பண்ணவர், அதனால பரமேஸ்வரன் ரதகாரர். நம குலாலேபியா, கொயவனார் எல்லாம் பரமேஸ்வரன் தான். கர்மாரேபிய, கொல்லர்கள் எல்லாம், இரும்பு தொழில் செய்கிறவர்கள் கொல்லர்கள், மண்ணால பாண்டம் செய்கிறவர்கள், பொம்மை செய்கிறவர்கள், இவர்கள்லாம் குலாலர்கள், கொயவனாக. உமக்கும் எனக்கும் என்ன பொருத்தமையா அப்படின்னு கோரா கும்பர்னு ஒரு குலாலர் பாடுறார். பாண்டுரங்கா உனக்கும் எனக்கும் எவ்வளவு பொருத்தம். ஏன் அப்படின்னா பாண்டுரங்கனும் கையில சக்கரம் சுழற்றான், கொயவரும் சக்கரம் சுழற்றார். பாண்டம் பண்றதுக்காக ஒரு சக்கரம் சுழட்டி தானே குலாலர் பாண்டங்கள்லாம் பண்ணி வைக்கிறார். பாண்டுரங்கா நீயும் பாண்டங்கள்லாம் பண்றேன், நானும் பாண்டங்கள்லாம் பண்றேன். நீ தானே பல ரூபம் எடுத்துக்கிற, மத்ய ரூபமும் கூர்ம ரூபம் வராக ரூபங்கள்லாம் எடுத்துக்கிற இல்லையா? நான் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. நான் எல்லா பொம்மையும், செட்டியார் பொம்மை, செட்டிச்சி பொம்மை வேற, இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் பார், நானே பண்ணி வச்சிருக்கேன் பார். உனக்கு எனக்கு எவ்வளவு பொருத்தம் அப்படின்னு பார்த்தா குலாலேபியா, குலாலனாவும் பரமேஸ்வரனே இருக்கிறார்.
கர்மாரணாவும் பரமேஸ்வரனே இருக்கிறார். குலாலன்னாள் அவர்தான் சரியான வாய்த்த கொயவனார்னு பாடினார். சித்தர் பாட்டு, பாம்பாட்டி சித்தர், குறும்பை சித்தர். குறும்பை சித்தர்னா மாடு மேய்ச்சண்டே இருப்பார். ஆனா சித்தரவ பாக்குறதுக்கு இடையன் மாதிரி இருப்பார். ஏன் எல்லா ஜாதியிலையும் ஞானிகள், ஞானிகள் எல்லா ஜாதியிலையும் உண்டாகிறார். அதுக்கு காரணம் அவரவர் பூர்வ புண்ணியமோ குரு கிருப்பையோ ஈஸ்வர கிருப்பையோ. ஈஸ்வர கிருப்பை ஜாதி பேதம் பார்க்காதே. உயர்ந்த ஜாதியில ஒத்தனையும் அஜ்ஞானியாவே உட்கார வச்சிருக்கும். மட்டமான ஜாதியில நந்தனார போல ஒரு பெரிய ஞானிய கிளப்பி விட்டுடும். ஈஸ்வர கிருப்பை அப்படி செய்யுமே. அதனால எங்க எப்பொழுது எல்லா சிருஷ்டியும் அவனுடைய சிருஷ்டி தானே, அவன் தான் சரியான கொயவனார் என்று சித்தர் பாட்டு, பாம்பாட்டி சித்தர் பாட்டு. ஊத்த குழியில் மண்ணை எடுத்து உதர புனலில் கொண்டு சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் பாண்டம் வரையோட்டு காகாதென்று காடு பாம்பே காடு பாம்பே ஆடு பாம்பே. ருத்ரத்தை சித்தர் பாட்டுல இருக்கு. ருத்ரம் கொயவனாரும் அவர்தான்னு சொல்றது. எந்த கொயவனான்னு அதுக்கு வியாக்கியானம் போல சித்தர் பாட்டு. ஊத்த குழியில் மண்ணை எடுத்து உதர புனலில் கொண்டு சேர்த்து, கர்ப்பத்துல கொண்டு மாம்சத்தை கொண்டு சேர்த்து அதுல இருந்து ஒரு பிண்டம் தயார் பண்ணி பாண்டம் கொண்டு வந்துட்ட ஒரு உடம்பு. இது செத்து போய் கீழே கடந்து காக்கா கழுவு கொத்தி அதுல இருந்து ஒரு கபாலம் கிடைச்சுன்னு வச்சுக்கோ, அது வரையோட்டு காகாதென்று ஆடு. சாதன கொயவனம் பண்ற பாண்டம் உடஞ்சுட்டுதானா, உடஞ்சதை வச்சுட்டாது பிச்சை வாங்கலாம். வரையோட்டுக்கு ஆகும். அது ஓடு மாத்திரம் அதுல இருந்து ஒரு ஓடு கழ வந்துட்டாலும் அதை வச்சுட்டு பிச்சை வாங்கலாம். கபாலத்தை வச்சுன்னு பிச்சை வாங்க முடியுமோ? எதுக்கும் ஆகாத உதவாக்கற. இதுல நான் அபிமானம் பண்றையே தவிர இது சுட்டு பொசிக்க ஆயிடுத்துனா அப்புறம் பஸ்மம் ஆயிடுத்தானா எலும்பு ஆயிடுத்தானா இது எதுக்கு உதவும்பா? இப்படி ஒரு பாண்டத்தை பண்ற ஒரு மாய கொயவனார் இருக்கிறார். அவர் கர்ப்பத்திலேயே தயார் பண்ணி உனக்கு கொடுத்திருக்கார், கொஞ்ச நாள் ஆடு இதுல என்று கொடுத்திருக்கிறார்னு சித்தர் பாட்டு. இதையே குறும்பை சித்தரும் பாடுறார். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் ஒரு குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி, தனித்த ஆகாசத்திலே ஒரே ஒரு ஜீவன். அவன் 4 மாதமாய் ஒரு கொயவனை வேண்டி, 4, 6, 10 மாதமாய் ஒரு கொயவனை, சிருஷ்டிகர்த்தாவை ஈஸ்வரனை வேண்டி. ஈஸ்வரன் தான் கொயவன், கொயவன் தான் ஈஸ்வரன். கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. இந்த சரீரம் தோண்டி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த தோண்டிக்கு கீழ் பாகங்கள்லாம் பெருசா இருக்கு, மேல சின்னதா இருக்கு, போட உள்ள வாங்குறது. அது மாதிரி கீழே தொப்பை இருக்கு, மேல வாய் இருக்கு, எல்லாத்தையும் கப்பு. ஒரு அந்த தோண்டிக்கு இந்த தோண்டிக்கு வித்தியாசம், அதுல யாராவது போடணும், இது தானாவே போட்டு இது எடுத்து கப்பு கப்புன்னு தானாவே போட்டு. இப்படி ஒரு தோண்டி, இந்த தோண்டி எவ்வளவு நாள் ஒரு கேரண்டி. எல்லாத்துக்கும் ஒரு காரா இருந்தாலும் ஒரு கேரண்டி உண்டு இல்லையா? வீடு கட்டினாலும் ஒரு கேரண்டி இவ்வளவு வருஷம். அதுபோல இதுக்கு ஒரு கேரண்டி, 100 வருஷம் ஓடும். நெருப்புற எப்ப போகுமோ தெரியாது. 100 வருஷத்துக்கு மிஞ்சாதுங்கிறதுக்காக 100 வருஷம் சொன்னேன் தவிர நெருப்புற எப்ப வேணாலும் போகும். இதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி, இதை கூத்தாடி கூத்தாடி கடைசியில கிடக்கு, உள்ள இருந்த ஜீவன் போயிட்டான் என்று கிடக்கு இல்லையா? இந்த தோண்டிகள் எவ்வளவு சகசிர கோடி தோண்டிகள் உலகத்துல இருக்கோ இது எல்லாத்தையும் படைச்ச மாய குயவன் பரமேஸ்வரன். நம குலாலேபிய கர்மாரேபியோ நமஹ, நம புஞ்சிஷ்டேபியோ நிஷாதேபியோ நமஹ. புஞ்சிஷ்டர்கள் வலையர்கள்,